இன்னொருவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்தார். உங்களுக்கு யாருன்னு தெரியும்? யாருங்க? செந்தில் பாலாஜி. இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கின்றாரோ அவருக்கு சிறை தண்டனை தான் கிடைக்கும். அதுக்கு செந்தில் பாலாஜி உதாரணம். சாதாரண செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டியது அதிமுக. நாம் மக்களை நம்பி இருக்கின்றோம். நாம் மக்களை நம்பி இருக்கின்றோம். மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணப்படிதான் தேர்தலுடைய வெற்றி நிச்சயிக்கப்படும். மக்கள் சக்தியே நகைதன் சக்தி சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த அளவுக்கு மக்கள் சக்தி பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளவு முயற்சி செய்தார். நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது, தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது எத்தனையோ வழக்குகளை போட்டார். முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டார். அதிமுகவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. காற்றை காற்றுக்கு எப்படி தடை போட முடியாது, அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய உழைக்கின்ற தொண்டரை தடை போட முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திமுக முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், அன்னைக்கு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க. பல பேர் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வழக்கை பார்த்து. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவள் மீது ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கை தொடர்ந்தார்கள். தில்லு திராணி இருந்தா நீதிமன்றத்துக்கு போய் நீங்க சந்திக்க வேணும். ஆட்சிக்கு வந்தவுடன் 10 ஆண்டு காலம் வாய்தா வாங்கிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அவசர அவசரமாக அந்த வழக்கை நடத்தினாங்க. இப்ப என்னாச்சு? நீதிமன்றமே நீதியரசரே முன்வந்து மீண்டும் அவருடைய வழக்கை விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொருவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்தார். உங்களுக்கு யாருன்னு தெரியும்? யாருங்க? செந்தில் பாலாஜி. இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கின்றாரோ அவருக்கு சிறை தண்டனை தான் கிடைக்கும். அதுக்கு செந்தில் பாலாஜி உதாரணம். சாதாரண செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டியது அதிமுக. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இரவு பகல் மாறாமல் ரத்தத்தை வீரியாக சிந்தி அவருக்கு வாக்கு கேட்டு அவரை வெற்றி பெற செய்து அவரை அம்மா அமைச்சராக்கினார். நன்றி உள்ளவராக இருந்தால் கழகத்திற்கு நீ பணி செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தீய சக்தி திமுகவோடு சேர்ந்து மீண்டும் அமைச்சராகினீர். ஆனால் இறைவன் ஒருவத்தில் இருக்கின்றார். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா தெய்வம் இருக்கின்றது. அந்த 2 தெய்வம் உனக்கு தக்க தண்டனையை கொடுத்திருக்கின்றது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் உடைக்க நினைத்தாலும் துரோகம் விளைவித்தாலும் அவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை என்ன சொல்லுங்க? சிறை தண்டனை தான்.